இந்த திரைப்படத்துல வசனம் வர்ற மாதிரி 2 லைன்ல ட்வீட் போட்டுட்டா வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் திமுக எம்பி கனிமொழியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் சொன்னதாகட்டும், திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னதாகட்டும், இந்த திரைப்படத்துல வசனம் வர்ற மாதிரி 2 லைன்ல ட்வீட் போட்டுட்டா வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்திலையும் தமிழகத்தை எப்படி அவர்கள் இந்த மாதிரி காணல் நீர்னு சொல்றாங்க, அதற்கான ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லட்டும், நாங்க பதில் சொல்றோம். 19 காணல் நீர்னா என்ன அர்த்தம்? விளக்கம் அவங்க சொல்லட்டும். காணல் நீர்னா காணல் நீர் எதுக்காக அந்த காரணத்தை சொல்றாங்க, இல்ல எதில் தமிழகம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது அவங்க சொல்லட்டும், நாங்க பதில் சொல்றோம். ஆமா, நீங்க தான் கேட்டீங்களே. இந்த திராவிட மாடல் அரசு எப்படி நடந்திருக்குது அப்படின்னா, ஒன்று அவர்களுடைய குடும்ப தலைவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய புகழ் பாடுவது, அவர்களை எல்லாம் அரசாங்க பதவியில அமர வைக்கிறது. 2வது, இந்த அரசாங்கத்தை பற்றி ஊடகங்கள் யாராவது பேசினாலும் சரி, அல்லது தனிநபர்கள் யாராவது இதை பற்றி விமர்சிச்சாலும் உடனடியாக அவர்களுக்கு பரிசு என்பது கைது, சிறை. இதுதான் இப்போது இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசு. கனிம வள கொள்ளையிலே நேரடியாக ஒரு எம்எல்ஏ சம்பந்தப்பட்டிருக்கிறார். செய்தி சேகரிக்க சென்றிருக்கக்கூடிய ஊடக நண்பர்களை இவ்வளவு தூரம் அவர்கள் தாக்குகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்களுடைய மனதிலே ஒரு அதிகார திமிர் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் ஜனநாயகத்துல நடக்கிற ஆட்சியா? ஆட்சிக்கு முடிவு கட்ட மக்கள் தயாராய் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி அராஜகம் பண்ணக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய திமுகவினர் இன்று அவர்கள் அவருடைய பாக்கெட்டுக்கு என்னென்னவெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இதற்கான விடை என்பது இன்னும் 3 மாதத்தில் தெரிந்துவிடும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.